வணக்கம். நான் ஹுசைன் சேரன் அகாடமில இருந்து. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது நிறைய இடர்பாடுகள், நிறைய பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட் சைடுல இருந்தாலும் சரி, அது ஹெச்ஆர் சைடுல இருந்தாலும் சரி, கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இது 2க்குமே பிரிட்ஜா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இந்த ப்ராசஸ எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்கள தான் இன்னைக்கு நான் கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்கேன். திருமதி மோனிகா அவர்கள் ப்ரோவிஸ் ஓட ஃபவுண்டர். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் செம்மையா திறம்பட எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க நமக்கு இந்த பாட்காஸ்ட் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ கால தாமதம் இல்லாம நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ மோனிகா அண்ட் வெல்கம் டு சேரன் அகாடமி. சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இன் பர்சனாக பேசுறது. நம்ம கால்ஸ்ல தான் எடுத்திருக்கோம் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேரன் அகாடமி வெல்கம். நாங்கள் எல்லா கெஸ்ட் கிட்டையும் கேட்குற ஒரு கொஸ்டின் தான், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இது நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நீங்க கேட்டு உங்களுக்கு சலிச்சிருக்கும். பட் மோனிகாங்கிறவங்க யார்? ஹவு டிட் யூ ஆல் ஸ்டார்ட்? So basically in the question நான் தான் எல்லாருக்கும் கேட்பேன். So yeah, to talk about me, I was in academia for almost more than 2 decades. So started as English professor and then went into placements and almost 17 years in a renowned college as placement head. I single-handedly managed placements, trainings, everything. And then now started my own venture. It's called Provis and it's a training and placement company. So we reach out to colleges to train students for placements predominantly. We help bringing companies to colleges basically to bridge the gap. Most of my clients as of now, my colleges where I train is outside Chennai because they where the need is. So predominantly we work outside Chennai colleges. We train students. We prepare them for placements. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், இப்போ இருக்கிற சினாரியோவில் நீங்கள் எண்டு ரிசல்ட், ஒரு காலேஜோட எண்டு ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து கல்டிவேட் பண்ணுறீங்க இன்னொரு இடத்துக்கு, ஜாப் பிளேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ ஹவு ஆர் த கிட்ஸ் ரைட் நவ்? இப்போ nowadays how are the kids right now? See, it's not, I feel from a placement training perspective, it is not right now or before. நம்ம ஒரு ஃபஸ்ட் இயரில் போய் ஒரு ஸ்டூடெண்ட், நாங்கள் காலேஜில் இருந்தபோது கூட ஃபஸ்ட் இயரில் ஐ டூ ஓரியன்டேஷன்ஸ். உள்ளே வந்த உடனே ஒரு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கும். அப்போது சரி பசங்க கிட்ட போய் ஃபஸ்ட் இயரில் திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொன்னோன்னா, சொல்லும்போது அவங்க சீரியஸாக தே மைட் லிசன் டு அஸ் அட்லீஸ்ட் 50% ஆஃப் தெம் அண்ட் தென் தில் ஃபர்கெட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிடாமினெண்ட்டாக எப்படி பார்க்குறாங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் பார்க்குறாங்க. புக்கை எடுத்தோம், ஒரு சாப்டரில் பாதி படித்தோம், மூடி வச்சுட்டு அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படி இல்லை. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இஸ் ஆக்சுவலி கஸ்ப் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு பிளேட்டில் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இட் இஸ் மோர் தென் வாட் வி கேன் சூ இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், வெல் ப்ரிப்பேர்ட் ஃபைனல் இயர் வரும்போது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸிங். பிளேஸ்மெண்ட் யூஸ்வலாக காலேஜை பொறுத்த வரைக்கும் 7th செம் ஆரம்பிச்சிடும். இன்ஜினியரிங்னா, ஆர்ட்ஸ்னா ஐ திங்க் 5th or 6th 5th செம்மில் ஆரம்பிக்கும் பேசிக்காக. ஸோ 8th செம்மில் போகிறது தொட்டக்கரை தான் 8th செம். அதன் லைக் மிச்ச மீதி தான் 8th செம்முக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ 7th செம்மே அப்போ அவங்க 6thலேயே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். 6th வெக்கேஷன் முடிச்சுட்டு இப்போ ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரம் திஸ் மந்த் அண்ட் ஆர் நெக்ஸ்ட் மந்த் பீக் ஸ்டார்ட்ஸ். பேசிக்காக பிளேஸ்மெண்ட் சீசன் எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் நாட் அ ஹிடன் சீக்ரெட். இட்ஸ் ஆக்சுவலி ப்ளீடிங். மார்க்கெட் இஸ் ப்ளீடிங். நோபடி இஸ் ப்ரெடிக்டிங் anything good. It's been for like now 4-5 years it is like that actually. So preparation ரொம்ப முன்னாடிலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்ட் ஆக்சுவலி. ஆனால் பசங்க அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. இட் ஹாஸ் ஹேப்பன் டு என்ன ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறாங்க? இந்த 3rd இயர் முடிஞ்சு ஃபைனல் இயர் இதில் இவ்வளோ நீ பண்ணணும், கெட் ரெடி ஃபார் ஆல் திஸ் அலாங் வித் யுவர் அகாடமிக்ஸ். நீ கம்யூனிகேஷனில் நல்லா இருக்கணும், ஆப்டிடியூடில் இருக்கிற அத்தனை டாபிக்ஸும் தரோ பண்ணிடணும், டெக்னிக்கலாக இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒன்றொன்னா சொல்லும்போது அவங்க இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸ்ன்றது தனி. யாருமே இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது.
ஃபோக்கஸ் ரொம்ப ராங்கான இடத்துல இருக்கும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் எல்லாம் லாஸ்ட் மினிட் ஸ்டார்ட் அப்படின்ற. ஸோ தேர்ட் இயர் முடிக்கும் போது நம்ம பசங்கிட்ட பேசும்போது இவ்வளோ பண்ணணுமா, நீங்க முன்னாடி எங்ககிட்ட வந்து பேசியிருந்திருக்கலாமே அப்படி. நான் வந்தேனே பேச. அதானடா சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன்டா புரிஞ்சுக்க. I used to meet them in first year, second year, third. Second year கூட ரொம்ப இல்லை, ஆனால் தேர்ட் இயர் I'll meet them. முடிச்சிட்டு வரும்போது தான் ஐயோ நம்ம கேட்கலையே, நம்ம கவனிக்கலையே அப்படின்ற ரியலைசேஷன் மோஸ்ட்லி அந்த ஃபைனல் இயர் ஸ்டெப் இன் பண்ணும்போது தான் பசங்களுக்கு வருது. சில பேர் இந்த லேட் ப்ளூமர்ஸ்ன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் அடி விழுந்த பிறகு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் கம்பெனி அட்டென்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் தே கம் டு நோ ஃபெயில் ஆயிட்டோன்ற போது தான் இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். இன் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அண்ட் ஐ செரிஷ்ட் இட் எவ்ரி இயர். ஐ செரிஷ்ட் இட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு பேட்சையும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் லெட்டர்ன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் தி லைஃப், ரைட்? ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். வெரி ஹாப்பி. இத்தனை வருஷம் எஜுகேஷனுக்கான அவுட்புட் அதுதான் பேசிக்கா. இல்லைன்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுல, அம்மா உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லையா, கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ அந்த கரியர் கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஷுடன்ட் பி me focused, it should be the kid focused. Okay. Whichever the kid is coming for career guidance basically. So avungalukku enna venum அப்படின்றது. So profiling is very important in our role, job role. May it be a PO, which is placement officer, avungalukkum profiling is very very important. And the current business what I hold, which is training and placement. When a student comes and sits in front of me, he might be an engineering student, but necessarily technical or stronger irukkonundra avasiyam illa. Then I have to profile him for a better career, right? So அந்த மாதிரி individual training, individual counseling and போகும்போது it is lot. அந்த ஒரு size will not fit everyone அப்படிங்கிற கான்செப்ட் தான். True. One size not fits all for sure. இப்போ இருக்கிற இதில் அட்லீஸ்ட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஐடிக்கு போகிறேன் அப்படின்றது, ஐடி வாஸ் அ பிக் ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக he has to train himself. நான் வந்து ப்ராடக்ட் போகிறேன்னா சர்வீஸ் போகிறேன். ஓகே. ப்ராடக்ட்னா இந்த மாதிரி, சர்வீஸ்னா இந்த மாதிரி. வாட் பிளாட்ஃபார்ம் ஷுட் ஐ சூஸ்? த கிட்ஸ் ஆர் வெரி கிளியர். ஓகே. வாட் பிளாட்ஃபார்ம் ஷுட் ஐ சூஸ் டு மூவ் ஃபார்வர்ட் வித் மை கரியர்? அண்ட் தெர் இஸ் ஒன் திங் யூ செட், இப்போ பசங்க எப்படி, இப்போ பசங்க இன்னும் கொஞ்சம் போல்டு வேறு. ஸோ தே வுட் ஹவ் ஸ்டார்டட் பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ, லெட் மீ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிற பசங்க ரொம்ப ஈஸியாக யூ கேன் see nowadays. முன்னாடி அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டால் you would have seen lot of reels, right? Millennials, Gen Z versus, it is fact. I have personally gone through இல்ல நானும் வந்து ஒரு 7 years I worked as assistant professor in the Department of Mechanical in Park College. Park. Yeah. So I saw the recent episode. No, the question Q&A. Right. Actually அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும், ஐ மீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தேர்ட் இயர்லேயே வந்து லைட்டாக பேய் எறிஞ்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த அது சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் ஃப்ளாஷஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஒரு சீரியஸ்னஸ் அந்த ஜோனுக்குள்ளே போயிடுவான். There's a reason for that. நம்ம முன்னாடி வந்து தேர்ட் இயர்லேயே பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இருந்தது. ஆமாம். தேர்ட் இயரில் பையன் பிளேஸ் ஆகிடுவாங்க, ஒரு வருஷம் நம்ம கூட அதாவது காலேஜில் இருப்பாங்க. So that created lot of issues basically. நான் பிளேஸ் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு மெதப்லயும் ஒரு மம்மத வந்துரும் இருக்கும். So professors had big difficult time with them to make them sit in the class and make them study. கீழ இறங்கி வா, நீ மேல வரந்துட்டு இருக்க. அந்த கீழ வரவே மாட்டாங்க, ஒரு வருஷம் வர மாட்டாங்க. அது ஒரு 2-3 கம்பெனிஸ் வச்சிருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they don't care at all. True. ஒரு ஜாலியா இருப்பான், அவன் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் ஸ்டாஃப் ரூம்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹெட்வெயிட்டா சுத்திட்டு. பட் எனக்கு எப்படி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, அவன் சந்தோஷமா இருக்கான். ஆக்சுவலி அது ஒரு பெருமை. அவன் வந்து இத்தனை வருஷம் பண்ணதுக்கு அவன் வந்து இதுக்கு தானே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, விளையாடாத படி, வேலை கிடைக்கும் படி, போகாத படி. அப்போ அது அவன் 3-4 கம்பெனி வச்சிருக்கானா, அதை என்ஜாய் பண்றான். பண்ணட்டுமே, அதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு அது இருக்கலாம். அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுது சார். கிளாஸுக்கு ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் பார்த்திருக்கீங்களா? அது பிளேஸ் ஆகி இந்த மாதிரி லொல்லுட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகி போன மாதிரி? லொல்லுன்னு சொல்ல முடியாது, ஆனா கேர்லெஸ்னஸ் எஸ். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாட்டி ரிவோக் ஆயிடுச்சு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். ரீசன் அவங்க மெயில் பார்க்கல. ஓகே ஓகே. மெயில் பார்த்து அக்செப்ட் கொடுக்கணும்.
பசங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க நான்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆயிட்ட பிறகு மெயில் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். மெயில் தான் இம்பார்ட்டன்ட். ஆமா, பசங்க கிட்ட போயிட்டு மெயில்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன். யூ வில் நாட் பிலீவ், ஐ ஹேவ் ஜென்ஸீஸ் ஒர்க்கிங் இன் மை கம்பெனி நவ். I had to give specific information. Recently it happened to me. மெயில் நோட்டிஃபிகேஷன் ஏமா ஆன் பண்ணல, உனக்கு மெயில் வரும். ஏமா மெயில் நோட்டிஃபிகேஷன்? வாட்ஸ்அப் அவங்களுக்கு முக்கியம், ஸ்னாப் முக்கியம், இன்ஸ்டா முக்கியம், ஆனால் மெயில் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி மிஸ் அவுட் ஆன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோர் தேன் ஒன் ஐ ஹவ் ஃபேஸ்ட். தென் ஐ ஹவ் டு ரன் பேக் பிஹைண்ட். ஒரு சொல்லிட்டேன், நோ, when he cannot see a mail and respond, we will not entertain. So இந்த கேர்லெஸ்னஸ். அதே மாதிரி again another very renowned company, IT company, அவங்க வந்து ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க பசங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்க வந்து அந்த ஹால் டிக்கெட் நீங்க சொல்லணும்னா அந்த கம்பெனி பேரே சொல்லலாம், தப்பு இல்லை. நான் வேணா நம்ம அவங்க பத்தி தப்பா எதுவும் பேச இல்ல போறது தப்பா கிடையாது. இல்ல. ஓகே, Accenture ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 days ப்ராசஸ் இருக்கும். முன்னாடியெல்லாம் ஃபர்ஸ்ட் டே அவங்க ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே இன்டர்வியூக்கு அதை எடுத்துட்டு வரணும்னு வாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆன்லைன் எக்ஸாம், நெக்ஸ்ட் டே ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரணும். தொலைச்சிருவாங்க. That's a golden ticket, right? Yeah, one dayல how they are capable of அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ எப்படிடா இது அப்படின்னு. ஸோ ப்ரொஃபஸர்ஸ்லாம் இல்லை இதுலலாம் நமக்கு ஹெச்ஓடிஸ் மீட்டிங்ல ஐடியா கொடுக்கும், நீங்க வாங்கி வச்சுக்கோங்க மேம் அப்படின்வாங்க. why should we spoon feed them like that? உன்னுடைய ஒர்க், உன்னுடையது. I have never done that. Even when I was working as a professor, English professor, இந்த லேபுக்கு ரெக்கார்ட் வாங்கி வச்சுக்கோங்க, I will never do that. It's his responsibility. He's going to get marks. I'm not, right? Correct. So, he should bring the hall ticket. ஆனா அப்புறம் கெஞ்சும் போது நம்மளும் போய் கெஞ்சணும், சார் ப்ளீஸ் சார், பையன் தெரியாம லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து டிராவல் பண்றான், ரொம்ப புவர் ஃபேமிலி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. So 2-3 years they did consider, but there was one particular year before I left all these things. There were one particular year they strictly said no. Okay. If he cannot take up this as a responsibility, this reflects in his personality, persona. Absolutely. So how would I take him in a company? So அது வந்து அவங்களுடைய குவெஸ்டனாவே கம்பெனில இருந்து வந்தது. ஸோ மெயில் மிஸ் பண்ணி, ஹால் டிக்கெட்ஸ் மிஸ் பண்ணி, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ண நிறைய பசங்க. பிளேஸ் ஆன கிட்ஸ் ஒரு குரூப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்ஆர்ஸ் அவங்க கிட்ட காமனா பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ட்ரெய்ட் இருக்கும். அது என்ன? ஆட்டிடியூட். ஓகே. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாருமே தான் சொல்றாங்க. See, I want to clear, sorry to interrupt you. ஆட்டிடியூட் அப்படிங்கறாங்க. இங்க ஆட்டிடியூட்னா ஆஸ் ஒரு பிளேஸ்மென்ட் ட்ரெய்னரா நீங்க அது எந்த விஷயத்தை நீங்க ஆட்டிடியூட்னு சொல்றீங்க? ஓகே, ஆட்டிடியூட்ன்றது அகைன் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a very broad spectrum ஆட்டிடியூட்ன்றது. பட் பேசிக்கா ஆட்டிடியூட்ன்றது டாக்கிங்லேருந்து எடுத்துங்க. அக்ரெசிவாக இல்லாமல், சப்மிசிவாக இல்லாமல், அசர்ட்டிவாக இருந்தால் பிடிக்கும். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து அசர்ட்டிவாக பேசும்போது, அசர்ட்டிவ் டாக்கிங் இஸ் வென் தே ஆர் ரெடி டு லிசன், பட் அட் த சேம் டைம் தே ஆல்சோ ஏபிள் டு டிஸ்அக்ரி இன் அ பாயிண்ட் வேர், பட் இன் அ வெரி பொலைட் வே. லேர்ன் டு சே நோ. இந்த நடுவில் ட்ராவல் பண்ணுற இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன், டீம் இன்க்ளூஷன் கம்யூனிகேஷன் ஜென்ரலாக, அதாவது ஐ எம் ரெடி டு லேர்ன்ன்ற ஒரு இது. அது எப்படி ஒரு இன்டர்வியூ செஷன்ல இதெல்லாம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ல வந்துரும். ஓகே. Tell me about yourself is one question. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, tell me about it. It's a trick question சொல்லலாம், ட்ராப் கொஸ்டின் சொல்லலாம். அதே நேரத்தில் ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு இன்டர்வியூவர் முடிவு பண்ணுறது ஃபர்ஸ்ட் 3 minutes this candidate is in or out. ஆமாம், ஜென்ரலாக தட்ஸ் தி கான்செப்ட். அந்த 3 நிமிஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் மோஸ்ட்லி இருக்கு. எல்லாருக்கும் இது ஒரு காமன் கொஸ்டின் தான். என்ன இன்டர்வியூனாலும் யூ கேனாட் இவேட் திஸ் கொஸ்டின். இட் இஸ் இன்எவிட்டபிள் கொஸ்டின். ஓகேங்களா? Tell me about yourself. So, நான் பசங்க கிட்ட பேசும்போது சொல்றேன், tell me about yourself is all about telling your life story, telling your story. ஓகே, நீங்க வந்து ஒரு போரிங்கான படத்துக்கு போய் உட்காருவீங்களா? மாட்டோம், கரெக்டா? அப்படியே தப்பி தவறி போனாலும் வெளில எப்படா எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு தான் இருக்கும், ரைட்? உங்க கதையை நீங்க சொல்றீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. இந்த ஹெச்ஆர் கொஸ்டினரே பார்த்தீங்கன்னா, ஓகே வில் கம் டு தட் லேட்டர், பட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றதே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இங்கே வந்து உட்காந்துட்டு என் அப்பா, என் அம்மா, என் தம்பி, என் தேவையில்லை. இட் இஸ் ஆக்சுவலி டு டாக் அபவுட் யூ. நீங்கள் யாரு, நீங்கள் வாட் டு யூ அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் பர்சனலி. இஃப் யூ ஹேவ் டு டாக் அபவுட் வாட் ஆர் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, டாக் அபவுட் யுவர் எஜுகேஷன், வை யூ சூஸ் திஸ், ஏன் நான் இந்த லைனை எடுத்தேன்,
இல்லை நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தேன் ஆனால் இப்போ ஐ எம் லைக்கிங் இட். ஹெச்ஆர் வாண்ட்ஸ் டு see they all know that you're fresher, you're not pandit. Oh. ஒரு ஃப்ரெஷரை எடுக்கிறதுக்கு ரீசனே கம்பெனியில் என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேண்டிடேட் பிலபிள் கிடையாது எடுத்த உடனே 3 monthsக்கு பிலபிள் ஆக மாட்டாப்லன்ட்டு மினிமம். ஸோ எடுக்கிறது வந்து என்னால் அந்த பிளேயை எனக்கு தகுந்தாப்புல மோல்ட் பண்ணிக்க முடியுமா, தட் இஸ் வை ஃப்ரெஷர் இஸ் நீடட். அந்த கம்பெனி கல்ச்சருக்குள்ள அந்த கம்பெனிக்கு தேவையானபடி அவங்கள மோல்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் த ஹெச்ஆர் லுக்ஸ் அட். நான் ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் பிள்ளை படிச்சு பார்ப்பலையா, அக்செப்ட் பண்ணி பார்ப்பலையா. நான் இன்னைக்கு இங்கே தான் உட்காந்து குளோபலைசேஷன், வி ஸ்பீக் ஸோ மச் அபவுட் குளோபலைசேஷன். ஆனால் ஒரு கேண்டிடேட் கிட்ட நீ போய் எனக்கு டெல்லியில் ஒர்க் பண்ணுவியா இல்லை மும்பையில் ஒர்க் பண்ணுவியா நான் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் அடாப்டபிள் கிடையாது. அப்போ ரெஸ்யூமில் நீங்கள் அடாப்டபிள்னு போட்டிருக்கீங்க, ஃப்ளெக்சிபிள்னு போட்டிருக்கீங்க, அண்ட் தென் யூ சே நோ ஐ கேனாட் ட்ராவல் ஃபார் ஒர்க் அப்படின்னா then it's mismatch of skills, right? So basically tell me about yourself is to know. HR wants to know about you, so tell me the points. It is like pasanga kitta na pesumbod solva Hansel and Gretel அந்த கதை, bread crumbs, right? Or take it like drop a coin. Drop a coin is when I tell you ஒரு விஷயம் தெரியுமா, then I say சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், இல்ல நான் ஃபோன்ல பேசல நேர்ல நமக்கு மண்டை அரிக்கும், right? So basically tell me about yourself. நீங்க அப்படி பேக் பண்ணீங்க where you give the questionnaire, you drop coins and let the HR ask questions to you from that. That is what is tell me about yourself designed to be. அந்த மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ இந்த tell me about yourself நீங்க இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல போய் கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றது my name is I am coming from I'm studying in this college this department. இது tell me about yourself கிடையாது. It's a big topic. You should be able to impress the HR in that tell me about yourself. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு மேப் இருக்கா, இது எல்லாமே தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? உங்க ரெஸ்யூம் உங்களோட மேப் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆல்சோ ஷுட் நோ வாட் இஸ் நாட் தேர் இன் ரெஸ்யூம். ரெஸ்யூம்ல இல்லாததை பேசுங்க. ரெஸ்யூம்ல யூ வில் நாட் சே தட் ஐ எம் அ கோ கெட்டர், I associate myself with something or some personality, some this thing. You don't talk about who's your role model, right? And why he's your role model. Adella ninga tell me about yourself. Illa tell that what is it. Now I play cricket, right? You have put it that I have won championships, I have won matches. Tell what cricket has taught to you in your personal life. Everything changes. You keep speaking about sports a lot, right? And you say how sports has changed you. That is your personality. இல்லையா? நீங்க வந்து பாக்ஸிங்ல இருந்து நிறைய இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்க உங்க பர்சனாலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் கற்றுக் கொடுக்கும், இல்லை ஒவ்வொரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் கற்றுக் கொடுக்கும். நான் ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டில் ஒரு பார்ட் ஹோஸ்ட் பண்ணுறேன் இல்லை கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன், ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா அங்கே நான் என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்லை ஃப்ளாண்ட் பண்ணுறேன், இல்லை நான் டீம் மெம்பர்ஷிப்பை ஃப்ளாண்ட் பண்ணுறேன். புட் தட் அவுட் டு த ஹெச்ஆர் பிகாஸ் ஹெச்ஆர் வாண்ட்ஸ் டு நோ if you are a team player, if you are a leader, can you initiate things? Can you come as a team? Can you bring your team members together? இதெல்லாம் ஹெச்ஆர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அடாப்டபிளா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பினா போவீங்களா, இல்லை ஓப்பன் டு லேர்னிங். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐம் குட் அட் ஜாவா அப்படின்றீங்க, பட் ஐ ஹாவ் அ ஹார்ட் ரிக்வயர்மெண்ட் இன் சம் அதர் லைன், சம் அதர் ஃபீல்ட். நான் கற்றுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அடாப்டபிலிட்டி உங்ககிட்ட இருக்கா, அந்த லேர்னிங் ஓப்பன்னஸ் இருக்கா, இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. இதில் அப்பா அம்மா எங்கே வந்தாங்க? ஸோ வை ஷுட் யூ டாக் அபவுட் யுவர் டேட், மாம், யுவர் பிரதர், சிஸ்டர்? பட் அந்த டாபிக் டச்சே பண்ண வேணாங்க, தேவை இல்லைன்றேன் நான், அவசியம் இல்லை. அவங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் அந்த பர்சனல் இதெல்லாம் வந்து பெருசா பேச வேணாம். ஏன் எதுக்காக? உங்க அப்பாவோட வேலை காட்டி அதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் முன்னாடி காலம், என் அப்பா இது அதனால எனக்கு இந்த ஜாப், இப்போ அது இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் நெகட்டிவாவே போயிடும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பத்தி கூட கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க, your brother works in the same company and you say my brother works in this company, sometimes it's conflict of interest. ரெஃபரல்ல வந்துரும், ரெஃபரல்ல போனா அது வேற விஷயம். பட் if you're sitting, sometimes I'm saying not very this thing, so அப்படி இருக்கும்போது ஏன் why to touch those topics where it is irrelevant? See, interview is more about being relevant. நான் ரீசெண்டாக கூட அதில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ரெலவென்ஸ் இஸ் சம்திங் நீட் ஆஃப் த ஆர் டுடே. ஓகே, முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு ஃப்ரெஷரை எடுத்தால் கூட தே ஸ்பெண்ட் சாலிட் 3-4 months 6 months டு ட்ரெயின். இன்ஃபேக்ட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்கிட்ட வந்து முன்னாடி டிசிஎஸ்ல ஒருத்தவங்களை ஹையர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா
டிசிஎஸ் 1 year ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அந்த பசங்களை ஒரு சில பேர் 1 or 2 வெளில போட்டாங்கன்னா அந்த பசங்களை வந்து மற்ற கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. ரீசன் இஸ் 1 year டிசிஎஸ்ல ட்ரெயின் ஆகிட்டு வந்திருக்காப்ல. ஸ்டஃப் இருக்கு. தோ இயர்ஸ் ஃபெயில் தேர், இட்ஸ் ஓகே, I'll take it. நடந்திருக்கு எனக்கு. மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கான் அண்ட் ஜாயின் தேர். ஓகே, ஸோ ட்ரைனிங் வாஸ் தட் இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படி இல்லை. கம்பெனிஸ் டோன்ட் ஹாவ் ஸோ மச் ஆஃப் bandwidth, time. They want them to be billable day one. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனால தான் நாங்கள் வந்து that there comes our second division of my own company where we hire, train and deploy. We train them for the companies who have hired already. நாங்கள் ட்ரைனிங் பண்ணி அவங்கள 3 மாசத்துல ரெடி billable products ஆத்தாரோம். Okay. So that is also there. Now everybody, and there are companies who don't have bandwidth for training. Nowadays people want trained products. முன்னாடியெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. அகெயின் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கும் ஐடி கம்பெனிலேருந்து. இப்போ வந்து தெரிஞ்சு தானே வராங்க. யூ ஆர் கம்மிங் பிகாஸ் யுவர் ஃபீல்ட் டசன்ட் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பல்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடியில் தான் இருக்குது. அப்போ தெரிஞ்சுட்டு வாங்க, கற்றுக்கிட்டு வாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு வாங்க. How important is resume building? Very important. People think ஒரு ரெஸ்யூம் பில்டர்லையோ இல்லை ஒரு இப்போல்லாம் ChatGPT, Gemini போட்டு எடுத்துட்டோம், சரி. பட் டு யூ நோ யோர் HR questionnaire is prepared by you in the form of resume. Your resume is worth 100 odd questions. நீங்கள் உங்கள் questionnaire ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க, கரெக்டாக? அப்படி இருக்கும்போது அந்த questionnaire நீங்களே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்தால் இந்த ஆன்சர். வெறும் 1-liner ஆன்சர் கிடையாது இல்லை HR இன்டர்வியூ. கரெக்ட். ஸோ நீங்கள் ஒரு இன்சிடென்ட்ஸ் கோட் பண்ணணும், இல்லஸ்ட்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் அந்த ரெஸ்யூம் தானே ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இந்த கொஸ்டின் கேட்டால் இது பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். நீங்கள் அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அகெயின் நீங்கள் இவ்வளோ அழகாக வென் கேன் யூ ப்ரிப்பேர், லைக் இந்த கொஸ்டின் கேட்கணும் HR, இந்த கொஸ்டின் என்ன கேட்கணும் HRன்னு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா ரெஸ்யூம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஸ்வாக் அனாலிசிஸ் யாருமே பண்ணுறதில்ல, பட் ஸ்வாக் பண்ணணும். ஸ்வாக் பண்ணி தான் அந்த பாயிண்டர்ஸ் எடுத்து அதை ரெஸ்யூமில் கன்வெர்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹாவ் டைம், யூ நீட் டு கிவ் டைம். ஓவர் நைட் 1 week 10 days கிடையாது. காப்பிங் எல்லாம் வேலைக்கு ஆகாது. காப்பிங் நெவர். ரைட், யோர் சிஸ்டர் cannot become my sister. Yeah, but எங்க டைம்ல we copied actually. But then yeah, you would have copied. ஆனா நீங்க அதை ரியலைஸும் பண்ணிருப்பீங்க when you do the interviewல. எங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நாங்க இப்போ இன்டர்வியூஸ்க்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் ரெசிஷன் பீரியட் வே பேக் இன் 2008 கிரேட் ரிசெஷன், கொடூரமான ரிசெஷன். we had 0 placements. எங்க பேட்சும் சரி, எங்களுக்கு அடுத்த பேட்சும் சரி. 2009 was horrible. 2009 தான் நாங்க. we belong to 2009. 2010 கொஞ்சம் ஓகேயா இருந்தது. ஏன்னா 2008 is when I took up placements. எல்லாரும் சொன்னாங்க இப்போ போய் பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்க அப்படின்னு. வேர்ஸ்ட் டைம். என்னோட சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு சூப்பரான கம்பெனி ஒரு பேர் சொல்லுவாங்க, சொல்லி இது வரும் வந்து அள்ளிட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது அந்த கம்பெனி தான். அந்த மாதிரி இந்நாள் வரைக்கும் அந்த கம்பெனி வந்து நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாலாம் அது இது வந்த மாதிரி இல்லை. 2009 was the worst time. 8ல ஆரம்பிச்சது, 9 தான் இம்பாக்ட் ஆனது ரொம்ப. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் it was sad. It was a sad scenario. One of the worst case scenarios. எங்களால ஜஸ்டிஃபையே பண்ண முடியல, யாராலையுமே பண்ண முடியாது. So that time was hectic for us. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ as you spoke about the copying part, right? I'll give you a small example. So one of my student brought a resume to me. Career objective la vandu I'll be a good server. I'll work for customer satisfaction to the core and prove my skills அப்படினு போட்டிருந்தது. IT student obviously. So I said நீ வெறும் சர்வர்ன்ற வேர்ட் எடுத்துட்டு தானே இந்த இதை காப்பி பண்ணி போட்டிருக்க. அமைதியா நின்று உனக்கு இது கூட ரியலைஸ் பண்ண முடியல. ஐ வில் பி a good server. ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டோடைய இதை நீ காப்பி பண்ணிட்டு வந்திருக்க. So this is what goes wrong. I'm telling it in a very subtle way, but then it was hilarious when I read that. Basically அந்த HR படிச்ச உடனே சிரிச்சிருவார் இல்லையா? டெஃபினட்டா. அதனால தான் நிறைய காலேஜஸ்ல ரெஸ்யூம் செக்கிங் நடக்குதான்னு கூட எனக்கு தெரியல, கரெக்ஷன்ஸ். பட் வேர் எவர் வி ட்ரெயின், வி ஸ்பெண்ட் டைம் டு
correct resumes பேசிக்கா. when you work, where do you first start? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட ஆன்போர்ட் ஆகுறாங்க, நீங்கள் அவங்களோட பிளேஸ்மெண்ட்காக அவங்க உங்க கூட அசோசியேட் ஆகுறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் யூ கரெக்ட் இன்? We don't do retail. நாங்க ஜென்ரலா காலேஜோட தான் போவோம். And when we onboard a college, the first thing is we do a resume workshop. We don't give them a framework. We don't tell இதான் frame, இதான். We do that. I tell them. Personally, நான் resume எடுப்பேன். இதெல்லாம் இருக்கணும், கோர்வையா வரணும், இப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு. But then we do a resume workshop. மார்னிங் நீங்கள் ஒரு காலி பேப்பரோட வாங்க. ஈவினிங் போகும்போது they each one will have his or her own frame. Okay. And then you prepare your resume. We give them at least for 10-15 days time to prepare their resume. And then come back to us again. Then we do mock interviews. So, அங்கே ரெஸ்யூம் கரெக்ஷனும் முடிச்சிருவோம். நாங்கள் கொடுத்துட்டோம் ஏற்கனவே ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்ட்டு, அப்போ கரெக்ஷனும் முடிச்சிருவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஜென்ரலாக ஆன்போர்ட் பண்ண காலேஜஸ்க்கு ரெஸ்யூம்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் ரெஸ்யூம் அண்ட் தென் கம்ஸ் ஆப். அதான் சொல்ல வந்தேன் அப்போ. ஐ செட் ஐ கம் பேக் டு யூ. ப்ராசஸில் நிறைய பசங்க இப்போ ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறது ஆன்லைன் எக்ஸாமுக்கு. ஓகே. ஆன்லைன் எக்ஸாம் பேசிக்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இது நம்ம ரொம்ப நாள் ரியலைஸே பண்ண மாட்டோம். இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இஸ் சம்திங் வி ஷுட் பி கான்சென்ட்ரேட்டிங் இன். பிகாஸ் இது நம்ம கிளியர் பண்ணிடுவோம், நம்ம பயத்தில் படிச்சிடுவோம். இது மோர் லைக் ரைட்டிங் அன் எக்ஸாம். ஆன்லைன் எக்ஸாம் எழுதி பார்த்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து வி வில் கிளியர் ஆன்லைன். இன்டர்வியூ ஸ்கில்ஸ் தான் இந்த நேருக்கு நேர். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இன்டர்பர்சனலுக்கு முன்னாடி டெக் வந்துடுது. டெக்கே நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது. அதுக்கப்புறம் கம்ஸ் திஸ் ஹெச்ஆர் இன்டர்வியூ. ப்ராப்ளம் என்னன்னா, பசங்க அவங்களோட இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணிடுறது ரொம்ப முன்னாடி. இன்ஃபேக்ட் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே பசங்களுக்கு தெரியும் எனக்கு இங்கிலீஷ் வரல, இல்லை நான் இன்ட்ராவர்ட், எனக்கு கம்யூனிகேஷனே ப்ராப்ளம். ஃபர்கெட் இங்கிலீஷ், எனக்கு கம்யூனிகேஷனே ப்ராப்ளம். How will I get placed when I'm not able to communicate that I know these things? In fact, this is my PhD topic in itself. சரிங்க. நான் PhD அதில் தான் பண்ணியிருக்கேன். ஓ. Because again, I did what I was working as. My PhD was what I was working as. So, role of English in placement process. அதுதான் என்னோட PhD topic. So, பார்த்தீங்கன்னா பசங்களால பேச முடியல, சொல்ல தெரியல. அவங்க வராங்க, உட்காடுறாங்க. They have so இப்போ as a PO, as a placement head, I would know that my student has stuff because I have connected personally. I know this person knows these things. But how will a HR, அவங்க கிட்ட அவ்வளவு டைம் கிடையாது, சொல்லவும் முடியாது அவங்க கிட்ட. முடியாது. ஒரு HR will have like some 50 odd cases to meet that one dayல. HR கிட்ட அவ்வளவு டைம் கிடையாது. So kid has to prepare. நான் இதை இது இப்படி கோர்வையா இதை சொல்லிடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்கட்டும், என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் ஃப்ராங்க்லி நான் இது ஜென்ரிக்காக எல்லா இதுலேயுமே நான் போகிற ட்ரைனிங் எடுக்கிற எல்லா காலேஜ்லேயுமே தெரியும், என் பசங்களுக்கு இது தெரியும் நல்லாவே. எந்த 9th தரம் வர்றது கிடையாது ஜிடி எடுக்க. GDs happen in English. They don't, it's very rare when a tech person says தமிழ்ல பேசுப்பா, இன்டர்வியூல 1-on-1ல நீ தமிழ்ல சொல்லுமா. மை ஓன் ஃப்ரெண்ட் சேஸ் நான் தமிழ்ல பேச விடுவேன் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ரேர். Tech persons can, but HR has to be in interview. GD has to be in English. Right? And உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்றது ஃபர்ஸ்ட் இயர்ல தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சிருது, அதுக்கு வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். See, English is a second language for us. It's not a mother tongue, right? நமக்கு we have mind blocks, we have MTI. Now our country is one country which has got lot of languages, right? So MTI is inevitable. என்னோட மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் inevitable. ரைட். நான் இங்கிலீஷ் பேசினாலும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ் டச் இருக்கும். ஏன்னா தமிழ் பேசும்போது நம்ம இப்படி இழுத்து ராகமா இழுத்து பேசுகிறோம். இங்கிலீஷ் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் கட். ரைட். ஸோ தேர் இஸ் நோ இமோஷன் இந்த லாங்குவேஜ். வெறும் தமிழ் நம்ம பேசும்போது தமிழில் ஒரு தனி இமோஷன் இருக்கு. ரைட். ஸோ MTI இஸ் inevitable. அதுவும் நம்ம தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்திருக்கோம், இல்லை we are not in an atmosphere where we listen to lot of English அப்படின்னா our mind automatically receives in. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும், where we listen to lot of English. somebody is talking in English, you receive in English. தமிழ்ல பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா brain டக்குன்னு switch ஆகி தமிழ்ல கிராப் பண்ண ஆரம்பிக்கும். correct. Not lot kids particularly are privileged to that. Their brain doesn't switch because they have not listened to lot of good English actually. So on the MTI blocks, mind blocks, inevitable.
நான் நிறைய இடத்துல போனேன்னா இந்த இங்கிலீஷ் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின், டென்ஷனுக்கு தமிழ் என்ன அப்படின்னு, யூஸுக்கு தமிழ் என்ன அப்படின்னு. ஸோ யூஸ்னா உபயோகப்படுத்துறது, பயன்படுத்துறது. சரி, எப்போ கடைசியாக உபயோகப்படுத்தினேன்? சென்டென்ஸில் நம்ம பேசும்போது we never say நான் இதை உபயோகப்படுத்துகிறேன். நான் தமிழ்லேயே பேசினாலும் நான் இதை யூஸ் பண்ணுறேன், அதை தானே சொல்கிறாங்க. ஏன்? ஏன்னா அந்த வேர்டு இஸ் ஸோ ரினவுண்ட், நோன், அர்த்தம் தெரியும், வார்த்தை புரியும். இந்த இடத்துல அதை போட்டேன்னா அது கரெக்டுன்னு தெரியும். தட்ஸ் இட். எல்லா வேர்ட்ஸையும் ஒகாபுலரி நம்ம என்ரிச் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் தானே வந்துடும். நாட் அ ராக்கெட் சயின்ஸ், இட்ஸ் வெரி சிம்பிள் திங். ஓகே, ஸோ ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஃப்ரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இதில் பண்ணது தான், பார்ட் டைமாக ஆரம்பிச்சு. ஸோ இங்கிலீஷ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் டு பி ஸ்கேர்ட் ஆஃப், and it is necessary. Basically, people understand this. Students don't want to break that bayam, frame, whatever. Colleges can spend, but அவங்களுக்கு புரியுது. நிறைய chairmans they accept, ஆமாம்மா English is very important அப்படின்ட்டு. But they are not ready to spend. English தானே, English டீச்சர்ஸை வச்சு பண்ணிடலாம். பட் அகெயின் ஒரு மேத்ஸ் டீச்சரை வச்சு நம்மளால எப்படி ஆப்டிடியூட் சொல்லிக் கொடுக்க முடியாதோ அதே தான் இங்கிலீஷ் டீச்சர்ஸை வச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான, வெரி டிஃப்ரெண்ட், அப்ளிகேஷன் ஓரியன்டட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தேர் வே வி கம் இன். ஸோ வி ஆர் when 2023 when I started, I wanted to establish myself as communication company because that's my forte. But today we have evolved. We do communication, we do complete training of placements, we do integration courses as well, technical as well. We have got ourselves into technical experts as well. But again, closer to my heart is communication for sure. But then yeah, we do all trainings. So ஒரு prepare பண்ணணும் பிளேஸ்மெண்ட்டுக்குன்ற போது all these ingredients, that's what I said. When it comes to 7th sem and we say நீ கம்யூனிகேஷனில் ரெடி ஆகணும், you have to prepare aptitude. Aptitude பார்த்தீங்கன்னா 32 apti, அதாவது quants, 17 logical, then you have numerous verbal questions. So அதுலேயும் நீ ரெடி ஆகணும், aptitude. Then technically you have to be ready, all these things. And then you have to prepare yourself for interview skills, tech skills and HR interview. Top of it, ஏதாவது ஒரு கம்பெனி வந்து மாஸ்ல நான் எலிமினேட் பண்ணுறேன்னு சொன்னால் ஜிடி, right? And this is only for placements. And then comes grooming. Overnightல ஒரே பாட்டில் நம்ம அப்படியே பயங்கரமா நடக்கும், ரைட்? ஸோ grooming, ஃபார்மல்ஸ் போட தெரியறது இல்லை, ஃபார்மல்ஸ்னா என்னன்னு தெரியறது இல்லை. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஜப்பானில் வந்து இன்டர்வியூ க்ரூமிங்காகவே ஒரு தனியான இடங்கள் எல்லாம் இருக்கு. அண்ட் அந்த க்ரூமிங் அப்படிங்கிறது இன்டர்வியூவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், எஸ்பெஷலி இன் ஜப்பான். அது எப்படி, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இது ஒரு கேள்வியாகவே வைக்க விரும்புகிறேன். ஒரு பையனுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி க்ரூமிங் எப்படி இருக்கணும்? ஸோ I'll start with the incident again. என்கிட்ட நிறைய anecdotes இந்த மாதிரி இருக்கும். ஸோ as you said, recession, இது வந்து 8 recession கிடையாது, 12 ஒரு ஸ்லோ டவுன் வந்து சின்னதாக ஒரு ட்ராப் வந்துச்சு, கரெக்டாக. ஸோ கம்பெனி ஹெச்ஆர் யூஸ்வலாக பெருசாக எடுக்கிற ஒரு கம்பெனி அந்த வருஷம் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, we are cutting down அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வந்தே தீர்வோன்னு வந்தாங்க. அவங்க வந்து கொடுத்த ஃபீட்பேக் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வருஷம் கொடுத்ததுனால ஒரு வேளை எடுக்காத்துக்கு சாக்கு சொல்கிறாங்களோன்ற ஒரு ஃபீல். சி, இன்டர்வியூ ரூம்ஸ் நீங்கள் ஒரு காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 4x4 ஒரு குட்டி ஸ்பேஸ், கரெக்டாக. பசங்களுக்கு காலேஜ் லெவலில் there is nobody to tell what is self-grooming. Hygiene, personal hygiene என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்றது நிறைய பேர், பர்டிகுலராக மெக்கானிக்கல். ஓகேங்களா, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல பொண்ணுங்க இருக்கிறது இல்ல கிளாஸ்ல ரொம்ப. அதனால என்ன ஆகும், நான் வந்து ரொம்ப என்னோட ரூமே மெக்கானிக்கல் கிட்ட இருந்தது. அப்ப அந்த பையன் வரான், டே டக்கின் பண்றேன், சரி மேம் அப்படின்ட்டு உடனே அப்படியே அங்கேயே டே வாஷ்ரூம் போடா நம்ம சொல்ல, அவனுக்கு அந்த இதே வராது. அதனால தான் நான் வந்து வேற எப்படியும் சொல்லல. இல்ல புரியுது. Lot of people have to be told you have to use under our rollers. அந்த ஸ்வெட் ஸ்மெல் நமக்கு வராது, ஆனா பக்கத்துல நிக்கும் கண்டிப்பா வரும். நாட் பிலீவ், நான் பிளேஸ்மெண்ட் ஹெட்டா இருந்த வரைக்கும்
I told ஒரு kit எனக்கு வேணும் and all my students followed it. ஒரு kit வேணும், you should have a toothbrush, paste. From toothbrush. Yes, I'll tell you the reason. Toothbrush, paste, underarm rollers, if girls, whatever your basic makeup items are, for boys, whatever creams, whatever you want. My students used to carry even the trimmer. Trimmers. Okay. என்ன கடைசி நிமிஷத்துல கழுத்து பிடிச்சிருவேன், டேய் போ ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. ரீசன் இஸ் முன்னாடி எல்லாம் டில் 2015 வரைக்குமே நினைக்கிறேன், 15-16 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா விடிய விடிய கேம்பஸ் பண்ணுவோம் நாங்க. ஆமா Correct. பாத்திருக்கேன். ஆமா நைட் எல்லாம். ஆமா சோ பையன் காலையில் 4 மணிக்கு வந்திருப்பான், ஆமா தூங்கிடுவாங்க. ஸோ தூங்க விட்டுட்டு இன்டர்வியூக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி டே போய் கிளம்பிட்டு வா அப்படின்னா அப்போ அந்த பேஸ்ட் ப்ரஷ் வேணும். கரெக்டுங்களா? யூ வில் நாட் பிலீவ் தட் கம்பெனி டோல்ட் மீ குளிச்சுட்டு வர சொல்லுங்க பசங்களை, பல் தேய்ச்சிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது இட் ஹிட் மீ பேட். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிட்ட கொண்டாந்தேன் ஆக்சுவலி. ஸோ பர்சனல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் ஐ சி சேயிங் பர்ஃப்யூம் போட்டால் எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு. ஆமா பட் ஓகே, தலைவலிக்கும் ஃபைன், பட் மைல்ட் பர்ஃப்யூம்ஸ் உங்களுக்கு யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் வாட் சூட்ஸ் யூ. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா when you are sitting we have quite distance ஆமா, now, right? ஆமா. பட் இன்டர்வியூல இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸரா இருக்கும். அப்படி இருக்கும்போது you are already stressed up. நான் பசங்க கிட்ட எப்பவுமே கேட்குற ஒரு கொஸ்டின், அந்த கார்னர்ல இருந்து நீ வர, இந்த கார்னர் உன்னுடைய பேனல் நடந்து வரும்போது எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க கேட்டு பாருங்க. பையன் சொல்லுவேன், இத்தனை யோசிப்பேன் நான் கரெக்டா போய் உட்காந்துருவேனான்ற அளவுக்கு யோசிப்பாங்க. நீங்க இவ்வளோ சொல்றது நான் சொல்றேன், வாட் இஸ் யுவர் பர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்? நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ்? when I get in it has to be 90 above. அப்படியா? ஆமா. 100 யார் சொன்னாலும் போய், யார் சொன்னாலும் போய் 100. I had a record 94, 95, 96, 97 smooth actually. நீங்க சொல்றது பார்த்தா பசங்களை பெண்ட் நிமித்தி எடுத்துருவீங்க. It has to be a work from both sides. Okay. It cannot be. நான் காலேஜும் ட்ரெயின் பண்ணும் போதும் அப்படிதான், வெறும் போகணும் ட்ரெயின் பண்ணணும் அப்படி கிடையாது, முடியாது. பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் தட். யூ ஹாவ் டு ஒர்க் க்ளோஸ்லி வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு ஆஃபர் லெட்டருக்கு தட்ஸ் இட். ஆல் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் வாட் பண்ணணும், வேற வழி கிடையாது. நம்ம நீங்க சொன்னதுதான், ஒரு ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் நான் தனியாக பார்த்து எப்படி பண்ணலாம், அந்த ஒரு 1 year டைம் கன்சியூமிங் தான். இட்ஸ் லைக் மோர் ஆஃப் லைக் இன்வெஸ்டிங் தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான். இட் இஸ் an investment. எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக டைம் ட்ரெயின் ஆகும்? ஆக்சுவலி எங்க எல்லாரும் நிறைய நினைக்கிறாங்களோ அங்க கம்மி, ஆப்டிடியூட் கம்மி. ஓகே. ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு நிறையா, ஏன்னா நம்ம யாருமே அங்கே கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்க. அகெயின் as I said, tell me about yourself is one big question. நம்ம when I was PO, I used to take a analysis. என்னோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் தட் காலேஜ் he told me, அவர் சொல்லி தான், he was a father figure for me. ஸோ அவர் சொல்லி தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர் பேர். என்ன சொல்வார்னா, எதில் என்ன ட்ராப் அவுட் ஆயிருக்குன்னு பாருமா. ஃபஸ்ட்டு ரவுண்டில் எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, தட் இஸ் ஆன்லைனில். டெக்கில் எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, இன்டர்வியூவில் எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகும். ஏன்னா இன்டர்வியூவில் ட்ராப் அவுட் ஆகுறவங்க இட்ஸ் மோர் பெயின்ஃபுல். எல்லா லைனும் கிராஸ் பண்ணிட்டு வந்து கடைசி ஃபெயிலியர், அது கடைசி லெவல். ஆமாம், கஷ்டம் அது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு வாட்டி முடிச்சுட்டு போயிட்டாப்ல, பட் டென்ட் கெட் பேஸ், வெரி ஸ்மார்ட் கிட். ஃபோன் பண்ணி, மேம் ஐம் கண்டினியூஸ்லி ஃபெயிலிங், நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் த கொஸ்டின் ஆக்சுவலி ஒன் ஷுட் ஆஸ்க் இன் த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர், நாட் ஆஃப்டர் ஸோ மெனி ஃபெயிலியர்ஸ். ஸோ நான் அவன் கேட்குறான் என்கிட்ட, நான் சொன்னேன் சரி ஓகே, எனக்கு டெல் மீ வாட் இஸ் தட் யூர் ஆன்சரிங். எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி. சரி என்னது அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் தான் ஃபெயில் ஆகுறான், அதாவது ஹெச்ஆரில் தான் ஃபெயில் ஆகுறான். ஸோ வேர் டு யூ வாண்ட் டு சி யுவர் செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 5 yearsன்றது ஒரு அவனுக்கு எப்படியோ அது ஒரு காமன் கொஸ்டினாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேடா, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இன் அ வெரி குட் பொசிஷன் இன் அ வெரி குட் கம்பெனி. வாட் அபவுட் திஸ் கம்பெனி அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் நாட் கனெக்டிங், யூ ஆர் நாட் பிலாங்கிங் டு த கம்பெனி. அந்த கன்விக்ஷனோ கமிட்மெண்ட்டோ இல்லை. யூ நீட் டு ஹேவ் தட் zeal towards that company, right, which is lacking there. நிறைய பேர் பண்ற தப்பு, when they ask what do you want, where do you want to see yourself in your position, லொல்லு உனக்கு ஜாஸ்தி கிளம்ப எடுக்கிறவங்க ஹெச்ஆர், நீங்க டெக்னிக்கலுக்கு இவ்ளோ புரியுது, அவ்வளோ பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம. எக்ஸாக்ட்லி என்ன ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், எங்க என்ன,
அந்த இதெல்லாம் பசங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்டர்வியூவா போனா இதா இல்லை, அப்படி இல்லை. த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ், ஹெச்ஆர் இன்டர்வியூட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நோயிங் அபவுட் த கம்பெனி. அந்த கம்பெனியோட பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் அ பிளேஸ்மெண்ட் இன் இந்தியா லொகேஷன்ஸ் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் நோ. ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் நோ. ஐ ஹவ் ஹேட் ஃபனி இது அந்த இன்டர்வியூவில் நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும் இல்லைங்களா, அப்போ ஹெச்ஆரோட போய் உட்காந்து நின்று பேசணும்னு சொல்லுவாங்க. என்னங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஹெச்ஆர்ஸ் இதுதான் காமனா சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷன், ஹாபீஸ், டிராவலிங். சரி, எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி டெய்லி காலேஜுக்கு வரேன், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், நான் காலேஜுக்கு வரேன். That is not, so students don't understand the difference between interest and hobby. Interest என்ன, ஹாபி என்ன புரியறது இல்லை. அப்புறம் கோயிலுக்கு போகிறது ஃபேமிலியோட டிராவலிங் கிடையாது. That's a pilgrimage visit. That cannot be travel. Traveling is where you find time, take time out, prepare for that and you go travel. That is traveling. Going to different places, knowing where you want to go. And the passion தெரியல. One student was hobby la போட்டிருந்தது gardening. Okay, and there's this one particular company, people they go deeper actually. So ரோஸுக்கு என்ன மண்ணு தேவைப்படும், that is gardening, that is hobby. செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பேர் ஹாபி கிடையாது. ஈவினிங் அம்மா செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னாங்க, தண்ணி ஊத்துற, அது ஹாபி இல்லை. That's interest, could be time pass, could be, but not hobby basically. So there's so much. Other resume preparation is not overnight. Adhe samari copying cannot happen. ChatGPT la photo illa Gemini la photo edukka mudiyum. Your personal touch is very very important because you prepare answers when you do it. எனக்கு இப்போ ஒரு டவுட், நம்ம மேஜரா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் we are preparing students only for IT jobs or IT தான் predominant-ஆ பார்க்குறாங்க. கோர் ஜாப்ஸ் பத்தி ஏன் அதிகப்படியா குழந்தைங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதுல ஒரு கோர்ல அவங்களுக்கு என்ன, பட் growth என்ன பொறுத்த வரைக்கும் அங்கதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சஸ்டைனபிள் growth. ஆமா, ஒரு see my husband is a mechanical engineer. Okay, his line is very niche actually. ஆமா. ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவர் லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப niche. ஆனா அதுக்கான கோர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. he is into oil and gas companies. Okay, stress analysis. ஸோ வீட்லேயும் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு, ஆஃபீஸ்லேயும் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. ஸோ பேசிக்காக வந்து ஹிஸ் லைன் இஸ் வெரி, வென் ஐ சீ ஹிம் ஒர்க்கிங், கோவிட் பீரியட்ல வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணதில் ஜென்ரலாகவே ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லைன். பட் நானும் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு ஃபைண்ட் சம் பிளேஸ் வேர் கிட்ஸ் கேன் பி ட்ரெயின்ட் ஃபார் தட். laying this pipelines, basically piping and pipelines, right? There's a huge opportunity. Opportunity Middle East la, but my hubby says it's diminishing slowly, but still it's a very core niche line where people can earn well, equal to or more than software actually. Right? Absolutely. Manufacturing industry உங்களுக்கே தெரியும், இப்போதான் வந்து கொஞ்சம் தக்கி முக்கி ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா 15,000 ரூபா, இப்போ சில கம்பெனிஸ் 20,000 ரூபாய் தரேன் நானுன்னு சொல்கிறாங்க. வாட் யூ சே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் next 3 years, see, it's like a race, right? What happens is start pointல ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஒரே ஸ்டார்ட் பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது, they are not in the same. ஒரே கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனிலேயே எடுத்துக்கோங்க, ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ண 5 பேர் 5 வருஷம் கழிச்சு ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. they'll be in different salary grade, they'll be in different positions, different line altogether இருக்கு, right? அதே மாதிரி அந்த manufacturing, I had one student who switched from manufacturing, he went passionately for manufacturing industry. 1.5 years கழிச்சு he went to IT. So 16 hours I'm working. I'm working for 16 hours and then I'm getting peanuts. அப்போ அந்த மாதிரி ஃபீல்ட்ல growth எங்க இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ், சஸ்டைனபிள் growth அங்க எப்படின்னா years of effort போட்டு then you grow somewhere else. I have lot of mechanical manufacturing industry இருக்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். வெரி சஸ்டைன், இனிஷியலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஒரு 5 years 6 years கழிச்சு, எனி மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூ டெல் மீ வில் சே திஸ், 6 years 5 years கழிச்சு அவங்களோட லீப் இஸ் வே டிஃப்ரெண்ட். I've seen மெக்கானிக்கல் ஓகே, ஈஸியும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிடலாம். இந்த ட்ரிப்ளிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு
இங்கேயும் இல்லாம பாவம் மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்தாலே. ஏன் அவங்களுக்கு பெருசாலாம் வந்து ஏன்னா மெக்கானிக்கல் படிக்கிறதும் கஷ்டம், அது டஃப்பும் கொஞ்சம் டஃப் தான். பேப்பர்ஸ் அதிகம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம். யூசுவலா இப்போ எப்படின்னு தெரியல, ஐ பீன் அவுட் ஆஃப் கொஞ்சம் டஃப் தான். ட்ரிபிள் ரொம்ப டஃப் தான். ஈஸினாலும் ஈஸியோட ட்ரிபிள் டஃப் ட்ரிபிள் பேசிக்கா. ஆமா. ஏன்னா ஹார்ட்வேர் அதிகம்னு நினைக்கிறேன் நான் அந்த சைடு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது கோர்ல பிளேஸ் பண்ணி நிறைய பிளேஸ்மெண்ட் கோர்லயும் பண்ணிருக்கோம். பட் அதான் அது சொன்னேன், கோர்ல பிளேசிங் இஸ் ஈஸி, salary இஸ் லெஸ். ஆனா பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த கோருக்கு ஏதாவது ஒரு கோர்ல கேரியர் growthக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குங்களா? ஷார்ட்கட் கிடையாது, ட்ரைனிங் தான் ஒரே இது ஆக்சுவலி. இஃப் யூ ஆர் ட்ரைனிங் யோர் செல்ஃப், எஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் நவ். சிவில்க்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிவில் படுத்திருக்கு லிட்டரலா. ரொம்ப வருஷமாவே இது நிறைய பேர் க்ளோஸே பண்ணிட்டாங்க கோர்ஸ். வச்சிருக்கிறது சேரிட்டிக்கு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பட் there was this one person who walked into my office a month back and said, ma'am, there's a huge requirement in Dubai கோருக்கு சிவில்க்கு. நீங்க ட்ரெயின் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ட்ரெயின்டு ப்ராடக்ட்ஸ் வேணும். நான் ஃப்ரெஷர் எடுக்க முடியாது டியூ டு த பாலிசிஸ். ஆனால் எனக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டீங்க, ஹீ சர்டிஃபைட், ஹீஸ் ட்ரெயின்டு அப்படின்னா நான் துபாயில் எடுத்துப்பேன். எனக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும். ஸோ தட் இஸ் வை நவ் வி ஆர் ரீச்சிங் அவுட் டு காலேஜஸ் ஆக்சுவலி. நாங்கள் 20 பேர் இருந்தாலும் சரி, நாங்கள் வில் டூ இட் அப்படின்ட்டு. அண்ட் வி ஆர் பிளானிங் ஃபார் இன்டர்ன்ஷிப் ஃபர்ஸ்ட். ஐவி அண்ட் இன்டர்ன்ஷிப் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போவோம், கூட்டிகிட்டு போவோம் துபாய்க்கு. கூட்டிகிட்டு போய் லெட் அஸ் ஷோ தெம் வாட் இஸ் இட் அண்ட் சோ த சீட் ஃபார் தட் இன்ட்ரெஸ்ட் அங்கே. அண்ட் இஃப் தேர் கெட்டிங் they themselves see what it's it, let them go actually. So basically training எங்கே போனாலும் CAT centerல they are going to pay. அதுக்கு they can get us trained with us and go for a abroad jobs. Nice. This sounds promising. Yes. I was surprised when they said civil க்கு அவ்வளோ opportunities இருக்கு, interior designing க்கு அவ்வளோ இருக்கு, building site supervisors அந்த மாதிரி buildingsல constructionsல there is so much of work there அப்படின்ற போது இங்கே இல்லையே அங்கே இருக்கே. And they're paying well, they're paying really well actually. So why not அப்படின்னா we are now reaching out to colleges for that actually. Okay. So core is interesting but paying less. There are companies which pay less, pay well, particularly in mechanical. There was this one company called Milton Roy which came to us when I was in college. And they pay, starting pay is 4.5, equal to any IT. That's huge. Yeah. For mechanical. There are companies. My husband's company pay very well. Technip pays very well. So அந்த மாதிரி இருக்கு, but they need to know the softwares. So இந்த software training என்றது again it is little tough. எனக்கு வந்து இப்போ இது வந்து one of the final questions னு கூட சொல்லலாம். பிளேஸ்மெண்ட் நான் ஆகல, காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆகல, I'm drop out somewhere, காலேஜ் முடிஞ்சிச்சு. Now what is my strategy of getting a good job? See, you got to understand, or any student should understand, they are freshers till 1 year after finishing college. Okay. After finishing அப்புறம் 1 year வரைக்குமே அவங்க they have the tag of fresher. அந்த 1 yearல they should get them equipped. Opportunities நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற இதில் we cannot see. What I feel is there's a gap. Companies need students. They are not able to get. You will not believe போன 2 மாசத்துல நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இன்டர்வியூஸ், நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஆஃப்டர் காலேஜ் இருக்கு. அதாவது we are doing it for 24 batch, 25 batch, and we are not able to get the right skills for the companies. Industry fit இல்ல, அங்கதான் கீவேர்டு. we need to train students right. இல்லையா காலேஜ் பண்றியா, நீங்க வெளில வந்துட்டீங்க, you are lost. But you should get yourself trained. You do those kinds of training. நீங்க colleges that's what we are planning now for retail. நாங்க இது வரைக்கும் retail போகல. But yes, because there's a huge, நிறைய பேர் வந்து they said, why don't you train us there and why don't you place us there? So yes, we are next step is that we are planning for retail. But then retail la ஒரு constraint என்ன இருக்குன்னா, we are in Chennai, right? So and there are a lot of opportunities, right? People are there everywhere, and somehow students don't have interest in online training after COVID particularly. They've lost interest or trust in, yeah, and the பிரச்சனை இருக்கு actually. So yeah, and இதுல வந்து yes, we can help them, we can tell them, and we can also connect them with the industries. We do it.
ஒரு போஸ்ட் போட்டால் நாங்கள் அந்த போஸ்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பிகாஸ் வி கெட் ஸோ மெனி ஆமா ரெஸ்யூம்ஸ் ரைட். resumes. அப்புறம் அதில் நான் ரெஸ்யூம் கரெக்ஷனில் உட்காந்துடுறேன் பிகாஸ் தேர் ரெஸ்யூம்ஸ் ஆர் ஆல்சோ லைக் they have to focus, they have to train themselves in all the components. Again and again I stress students as well as colleges should focus little more on training. மோனிகா, இப்போ this is a kind of a personal question. Yes. நீங்க வந்து ஒரு 17 இயர்ஸ் ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்தாபனத்துல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்ற போது இந்த இடத்துல 2 கேள்விகள் வருது. when did you decide that you have to get out of this place and you have to start your own business? First question. Second question, அப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, ஐயோ இந்த கஸ்டமர்லாம் நான் இதெல்லாம் என்கிட்ட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆண்டர்ப்ரனரா நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க? So to answer your first question, I had few minds behind, few people, good people. I'm blessed in that way, touch wood, that I'm surrounded by very good souls always. So there's a very good friend of mine. He sits out of US. He's Rajesh, a partner in my business as well. So he had always been talking to me that you have so much of talent in you. Why are you not doing something of your own? Maybe அது எங்கேயோ மைண்டில் உட்காந்துருச்சு ஸ்ட்ராங்காக. ஒன்று கொஞ்சம் வருஷமாகவே the realization hit me when எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இட்ஸ் an adrenal rush. Each year it's fresh. எனக்கு the kids tell me, those who know me from 2012 batches, 8, 9, 10, 11, 12 batches, I'm very close when placement happens. I'm on the ground, my hands are full on the desk. I work with a team of students. பயங்கரமாக இருக்கும். People don't touch me generally when I am doing my placements because I'm in that focus zone. நான் மீட்டிங்ஸ் கூட போக மாட்டேன் மோஸ்ட்லி பிகாஸ் ஐம் இன் பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுனால. அப்படி இருந்த ஒரு பர்சன் ஒரு 2-3 இயர்ஸாக எல்லாம் செட் ஆகிடுச்சா, இட்ஸ் புட் ஆன் த ப்ராக்ரஸ், போட்டாச்சு, ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்குது அண்ட் இட் இஸ் ஏபிள் டு ஒர்க் வித்தவுட் மீ. எல்லாமே இருக்குது, இட்ஸ் ஆன் பிளேஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் வெரி வெல் அப்படின்ற போது then it hit me, okay, I'm not needed here anymore. Why don't I go out? And then this thought was going on, why don't I start off my own? It's not that I resigned today and I started my own next. Appadi pannala. Processல இருந்துச்சு. It was a process. I was thinking whether to do it or not. Okay. Actually, 2023 la where I resigned, I was not very sure. I took solid 8 months to even register the company, frankly speaking. That was a sabbatical, frankly. And I was thinking to do, not to do அப்படின்ட்டு. அப்போ there's another person, he's a brother kind to me. He said, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் I'll use that company to build smaller bills in my name அப்படின்றதுக்காக. So I don't know if he said it for what அப்படின்ட்டு. I registered the company. First எடுத்தோடனே MSME தான் because I was not even thinking of crossing 50 lakhs of business. So MSME தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். பட் அகெயின் டச் வுட், மை ஃபர்ஸ்ட் பில் இட் செல்ஃப் கிராஸ் தட். அப்படியா? ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஸோ மச். ஜிஎஸ்டி வாங்கணும், என்ன பில் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியல. ஸோ ஐ ரைஸ் இன்வாய்ஸ் வெரி லேட் பிகாஸ் ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் மை ஜிஎஸ்டி டு கம். ஸோ all thanks to him, Mayap in his name. He only encouraged me to start the thing. And then when we started, for 1 year, there was no looking back, frankly. To answer your second question, எனக்கு ஒரு இடத்துல இது இல்லைன்ற மாதிரி இல்லை, எனக்கு கண்டினியூஸாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஐ குட் ஹவ் டன் இட் லாங் பிஃபோர். நான் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்றது. நோ ரெக்ரெட்ஸ், ஐம் அ பர்சன் வித் நோ ரெக்ரெட்ஸ். ஆக்சுவலி எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது. நவ் ஐம் டன் இட் அண்ட் ஐம் ஸ்டார்டிங் அ கரியர் அட் 43 was restart பட்டன் அழுத்தது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ பட் தென் it happened. So and then கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கலாம் சீக்கிரம் அப்படின்ற ஒரு ஃபீல் கூடயே இருந்து அப்பப்போ யோசிக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் as I said, my mentor is Rajesh. He kind of tells me, he gives me he holds a very key position in a very renowned IT company in US. So he had been in that leadership position for a very long time. So for me,
if you ask me, becoming entrepreneur had not been a struggling journey. It is little smooth. Because you already had have the people actually experience already. experience. I'd been in a position, first of all, where I had taken care everything myself. Yeah. Now college la work panna bodum all key important decision I was given that autonomy. Absolutely. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது அதான் சொல்லுவேன். என்கிட்ட நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணுவாங்க, சார் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. பட் யூ ஆர் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எந்த துறையில் நீங்கள் இருந்திருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த தொழில் முனைவோராக நீங்கள் மாறி இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் மாறும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ நோ த இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். Basically எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா. இது என்ன காது மார்க்கெட்டிங் தான் எனக்கு தேவை. And I had good leaders. Yeah, actually என்னோட first principal when I started my career, அங்கந்து எடுத்துக்கிட்டா each person has taught me something. Actually என்னோட இந்த அட்டானமி கூட நான் ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் திடீர்னு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெட்டாக மாறுறேன் 3 மாசத்துல காலேஜில் வந்து. ஆக்சுவலி அந்த காலேஜ் உள்ள போய் that was because of Dr. Balasubramaniam sir. You mentioned. He is a father figure. He put his trust on me. அதுக்கப்புறம் அவருக்கப்புறம் வந்த ஒரு பிரின்சிபல், he said, I'm giving you autonomy. Don't think you have to take decisions. Think I'm giving you autonomy. He was also a very good leader. He taught lot of things. அவர் எப்போவுமே சொல்வார், என்கிட்ட ப்ராப்ளத்தோட வராதிங்க, இது ப்ராப்ளம்னா இதோட சொல்யூஷனோட வாங்கன்னு. அந்த ஒரு ஸோ மைண்ட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங், என்ன சொல்யூஷன் அப்படின்றது. மை ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டோல்ட் மீ ஒரு விஷயம், தட் when you stand on அப்போ நான் வெறும் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறேன். I was 21 years old actually. When you stand on that podium, students look up to you. அந்த பர்ஃப்யூம்ன்ற விஷயம் கூட எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது அப்படின்னா, he told me in 2002 this, and I realized it in 2006 or 7 when a student asked me, ma'am, you changed your perfume. And the look, students note you, students follow you. You undoubtedly or unwillingly, unknowingly become somewhere a impactful person in a student's life. ஒரு டீச்சர்ன்றவங்க, every teacher becomes that generally. So I was somehow blessed in getting good leaders in life. So நிறைய விஷயங்கள். And அதே இதில் my mentor, my Rajesh, is actually absolutely a very inspiring personality. Nice. Actually my husband, சூப்பர் ஸ்ட்ரென்த். இது வரைக்கும் வந்து ஐ பிலாங் டு கோயம்புத்தூர். ஆக்சுவலி கோயம்புத்தூர் மருமக. அப்படியா? ஓகே ஓகே. மை ஹவி பிலாங்ஸ் டு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். பட் he has never asked me why. Okay, the day I resigned, my friend said, oh wow அப்படின்ட்டு. The day I resigned, and before I was signing the resignation, I called Paul and I said, I'm resigning. He didn't say, why, what happened? அதெல்லாம் அப்படியா? Okay, fine, evening meet பண்ணலாம். He comes with a pack of ice creams and we celebrated. He till date has not asked me என்னாச்சு ஏன் அப்படின்றது. And then when I started this, it was a struggle. It was நிறைய questions வந்திருக்கு பால்க்கும். What do you think? என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அவகிட்ட from being a working person to a entrepreneur? She handles her things. Nice. She has given me lot of வீட்லயும் அந்த அட்டானமியா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்பேஸா இருக்கட்டும். That is one thing all women miss, and I'm blessed in that actually. Fantastic. I get lot of space. Final question. 3 snippets or 3 short small piece of advice that you would love to give to our audience from your experience அப்படின்னா என்னவா இருக்கும்? Dare to dream. A lot of people think, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், a lot of people think business needs money. இல்ல, business needs courage. Dare to dream. Focus. Even lot of us miss. சரிங்க. நம்ம ஒரு இது வேணும்னு இது பண்ணிட்டா வெறும் அது மட்டும் தான் இருக்கணும், வேற எல்லாமே டைவர்ஷன்ஸ். ஆக்சுவலி நமக்கு தெரியாமலே நம்மளோட தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கும், பட் இப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபோக்கஸ். அண்ட் ப்ரிப்ரேஷன் நீட்ஸ் எஃபர்ட்ஸ். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் அ குட் காம்பினேஷன். இட் ஷுட் பி கஸ்ப் ஆஃப் போத். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே சொல்கிறது, பிளேஸ்மெண்ட்டில் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் வேணும். வெறும் ஹார்ட் ஒர்க்கும் பத்தாது, வெறும் ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாகவும் இருக்க முடியாது. இட் ஹாஸ் டு பி காம்பினேஷன் ஆஃப் போத். சூப்பர். These are the 3 things. Thank you so much, Monica. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்
பிளேஸ்மெண்ட்ஸோட பேக் சைடில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் உங்களுடைய எனர்ஜி லெவல் குறையாமல் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. தட் இட் செல்ஃப் இட்ஸ் a ஹியூஜ் மோட்டிவேஷன். அண்ட் சேரன் அகாடமி சார்பாக உங்களுடைய ஸ்தாபனம் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மனதார்ந்த வாழ்த்துறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மோனிகா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.